அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்திலே நியாயப்பிரமாணம் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற இரண்டையும் பவுலப்போஸ்தலன் ஒரு கணவனுக்கு ஒப்பிட்டு நியாயப்பிரமாணத்தினால் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் விடுதலை பெற முடியாது என்கிறதை அழகாக காட்டியிருப்பார். அதாவது ஒரு நியாயப்பிரமாணம் என்பது ஒரு ஸ்ட்ரிக்டான பெர்ஃபெக்டான ஒரு கணவன், அந்த கணவனுக்கு கீழாக ஒரு மனைவி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கணவன் விரும்புகின்ற அந்த குவாலிட்டியை அந்த மனைவியால் ஒரு நாளும் ரீச் பண்ண முடியாது. அப்போது இந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மனைவிக்கு இந்த கணவனிலிருந்து விடுதலையும் கிடையாது, சுதந்திரமாக செயல்படவும் முடியாது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? கணவன் மரித்தால் மட்டும்தான் இந்த மனைவிக்கு கணவனிடத்திலிருந்து விடுதலை. அப்போது இந்த கணவன் மரிக்க முடியுமா என்று கேட்டால் நியாயப்பிரமாணம் மரிக்காது. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மனைவி, நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற இந்த மனைவி மரித்து புது மறுபிறப்பு வேறு ஒரு ஆளாக பிறக்கிறார், மறு ஜென்மம் அடைகிறார். அப்போது இங்கே நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து இங்கே மரிக்கும் போதே விடுதலை கிடைக்கிறது. அப்போ புதிதாக பிறந்த இந்த மனைவி இப்போ யாருக்கு மனைவியாக இருக்கிறார் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சட்டத்திட்டங்களை போட்டு இதை பின்பற்றினால்தான் நீ பர்ஃபெக்ட் அல்லது அந்த குவாலிட்டி ரீச் எனக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லுகிறவர் அல்ல. மாறாக அவர் கூட இருந்து உதவி செய்து வழிநடத்தி அன்பு காட்டி அவர் விரும்புகிற அந்த தன்மைக்கு நேராக வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இதை பவுலப்போஸ்தலன் அழகாக ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 6 வசனங்களிலே எடுத்து காண்பித்திருக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து, நியாயப்பிரமாணம் மரிக்கவில்லை, மாறாக நாம் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து அதிலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். நாம் மரித்ததினால் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றோம். அடுத்து புதிதாக பிறந்து புதிய மனுஷனாகி இப்போது இயேசு கிறிஸ்து எனும் வேறொருவராக மாறி இருக்கிறோம். இப்போது நமக்கு கணவன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு புருஷருக்கு நியமிக்கப்பட்ட கன்னியாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் நமக்கு எழுதியிருக்கிறோம். சரி, தொடர்ந்து பவுலப்போஸ்தலன் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனிதன் எந்த அளவிற்கு பாவத்தை மேற்கொள்ள அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எந்த அளவிற்கு ஒரு மனிதன் பாவத்தை வெல்ல முடியாமல் பாவத்திடம் தோற்று போகிறான் என்கிறதையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாக அவன் அடைகிற விடுதலையும் தொடர்ந்து வலியுறுத்துகிறான். ஒரு மனிதன், இந்த பூமியில பிறக்கிற ஒரு மனிதன் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறான். அவர் நிர்பந்தமான மனுஷன். அவன் ஒரு என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்புகிற ஒரு மனுஷன் என்கிறதை அழகாக பவுல் படம் பிடித்து காட்டுகிறார். அது தன்னை ஒப்பிட்டு அந்த காரியத்தை செய்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியாக அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி, இங்கே நம்மை கட்டியிருந்த அந்த நியாயப்பிரமாணம் மரிக்கவில்லை, மாறாக அந்த கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் எப்படி விடுதலையானோம்? நாம் மரித்ததனால் விடுதலையானோம். நாம் மரித்து இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் நான் மரிக்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்கு நான் மரிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்னை என்ன செய்கிறது? குற்றவாளியாக தீர்க்கிறது. நீ பாவி என்று சொல்லி எனக்கு நீ என்னை பார்த்து சொல்லுகிறது. அப்போது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நான் பாவி தான். என்னால் இந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அளவிற்கு என்னால் வாழவே முடியாது. அப்போது எனக்கு விடுதலையே கிடையாது. கடைசி வரைக்கும் என்னது? இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் குற்றவாளி தான். அந்த நியாயப்பிரமாணம் என்னை கடைசியிலே என்னத்தை செய்யும்? தண்டனை அளிக்கும், மரணத்தை பிறப்பிக்கும், நரகத்துக்கு நேராக தள்ளும். அப்போது என்ன வழி? நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு
மரிக்கிறேன், நான் பாவிதானே, நான் மரிக்கிறேன் என்று சொல்லி நான் மரிக்கிறேன். அப்போ உண்மையிலே நான் மரிக்கவில்லை, எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்தார். எனக்கு என்னுடைய தண்டனை அங்கே இயேசு கிறிஸ்து அடைந்ததை நான் விசுவாசிக்கிறேன். அங்கே எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்தார், அது என்னுடைய மரணம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தது என்னுடைய மரணம். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்திற்காக நான் மரிக்க வேண்டும் அல்லவா, அதை இயேசு கிறிஸ்து செய்தார். அங்கே நான் மரித்தேன் என்கிறதை நான் விசுவாசிக்கும் போது நான் மரித்து விட்டேன். இப்போ நான் மரித்து, அப்போ இப்போ நான் உயிரோடு இருக்கிறதோ, இனி நான் புதிய மனிதன். நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? நீ பாவி என்று சொல்லுகிறது. ஓகே, பாவத்துக்கு தண்டனை என்ன? மரணம். ஓகே, நான் மரித்து விட்டேன். அப்போ இப்போ இருக்கிறது இது புதிய மனிதன், கிறிஸ்துவினால் பிறந்த மனிதன். அப்போ இப்பொழுது நாம் எழுத்தின்படியாக அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்ய. அப்போ எழுத்தின்படி ஊழியம் செய்ய, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி ஊழியம் செய்கிறது என்பது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக சேவை செய்வது என்பது, இதை செய்தால் நீ பிழைப்பாய், இதை செய்தால் நீ பிழைப்பாய், இதை செய்ய தவறினால் நீ செத்து போவாய். இதான் நியாயப்பிரமாணம். அப்போ இந்த அடிப்படையில் நான் சேவை செய்வது, அதாவது இந்த அடிப்படையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னால் ஒரு காலத்திலும் பிழைக்க முடியாது. என்னால் மட்டுமல்ல, ஒரு மனிதனாலும் பிழைக்க முடியாது. மாறாக இப்பொழுது நான் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து ஆவிக்குரியவனாக மாறிவிட்டேன், அதாவது தேவனால் பிறந்து விட்டேன். இப்பொழுது எழுத்தின்படியாக அல்ல, இவைகளை செய்தால் நீ பிழைப்பாய் என்கின்ற அந்த எழுத்தின்படியாக அல்ல, மாறாக ஆவியின்படியாக ஊழியம் செய்யத்தக்கதாக நான் மரித்து விட்டேன். இப்போ நான் ஆவியின்படியாக ஊழியம் செய்கிறேன். ஆவியின்படியாக ஊழியம் என்றால் இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு காட்டினார், அவர் என்னை தண்டனையிலிருந்து விடுவித்தார், ஆகையால் நான் அவருக்கு பிரியமாக நடக்கிறேன் என்கிறதான் ஆவியின்படியான ஊழியம். அதாவது இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தின்படியான ஊழியம் என்று சொன்னால், நான் பெர்ஃபெக்டாக நடந்தால் மட்டும்தான் நான் ஜீவனை பெற முடியும். நான் பெர்ஃபெக்டாக நடக்கவில்லை என்றால் நான் மரணம் அடைய முடியும். இது எழுத்தின்படியான ஊழியம். அப்போ இந்த சித்தாந்தத்தின்படி என்னால் என்னது, ஒரு காலம் ஜீவனை அடைய முடியவே முடியாது. ஆகவே நான் மரிக்க வேண்டும். ஆகவே நான் அதற்கு மரித்து இப்பொழுது மறு ஜென்மம் எடுத்து பிறந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதன் மூலமாக நான் புதிய மனிதனாக பிறந்திருக்கிறேன். இப்போ எழுத்தின்படியான இந்த ஊழியத்திற்கு அல்ல, இவைகளை செய்தால் நீ பிழைப்பாய், இதன்படி வாழ்ந்தால் மட்டும், பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீ வாழ முடியும் என்கின்ற அந்த எழுத்தின்படியான ஊழியம் அல்ல, ஆவியின்படியாக ஊழியம். ஆவியின்படியாக ஊழியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, எனக்காக உயிர் கொடுத்த, நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்க வேண்டிய நான், எனக்கு பதிலாக அவர் மரித்தார், அந்த அவருக்காக, எனக்காக உயிர் கொடுத்த அவருக்காக நான் வாழ வேண்டும். என்னை தண்டனையிலிருந்து விடுவித்தவருக்காக அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். என்னை தண்டனையிலிருந்து விடுவித்து விட்டார், எனக்கு இனி தண்டனை கிடையாது. முதல் அதனால நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். இதுதான் ஆவியின்படியாக ஊழியம். நான் அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இது மனம் விரும்பி வருகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இங்கே இங்கே ஒரு தவறும் போது ஆண்டவர் நம்மை திருத்துகிறவராக, கூட இருந்து திருத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கீழாக தவறும் போது என்னது, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. அது நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிறது 100% பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். அங்கே அது வாய்ப்பே இல்லை. நீ பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னது, ஜீவனை அடைய முடியும். ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஆனால் ஆவியின்படியாக ஊழியம் என்பது இங்கே நம்முடைய தவறுகள் நிறைவுகள் அல்ல, ஆண்டவர் செய்த செயலின் மீதுள்ள விசுவாசம். அது நிமித்தம் நான் நீதிமான் ஆகிறேன், அது நிமித்தம் எனக்கான தண்டனை இல்லை, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆகையால் நான் அவருக்கு பிரியமாக வாழுகிறேன், அவர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், எனக்கு அந்த விருப்பங்களையும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இதுதான் ஆவியின்படியாக ஊழியம் செய்யத்தக்கதாக. அப்ப நான் ஆவியின்படியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்கிறவனாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தால் மட்டுமே அதிலிருந்து விடுதலை ஆக முடியும். மற்றபடி நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது, மரிக்காது. நான் நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து இப்படி எல்லாம் பேசும்போது நாம் என்ன நினைப்போம், நியாயப்பிரமாணம் அவ்வளவு கொடுமையானது, நியாயப்பிரமாணம் தேவையே இல்லாதது, நியாயப்பிரமாணம் தான் பாவத்துக்கு காரணம், இப்படி எல்லாம் நினைப்போமா? இல்லை, நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. நியாயப்பிரமாணம் என்னது, அது பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறது. அது தவறா என்று கேட்டால் அது தவறல்ல. இங்க என்ன பிரச்சனை என்றால், யாரிடத்துல இந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறது? மனிதனிடத்திலே. இந்த மனிதன் யார்? விழுந்து போன மனிதன். இந்த விழுந்து போன மனிதனிடத்திலே நியாயப்பிரமாணம் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறது அல்லவா?
நான் பாவத்துக்கு விற்கப்பட்டவனாக, பாவத்துக்கு கீழாக இருக்கிறேன். என்னிடத்திலே நான் நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது, இந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற பெர்ஃபெக்ஷனை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணம் பாவம் இல்லை, நியாயப்பிரமாணம் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறது, அது நல்லதுதான். ஆனால் பிரச்சனை என்னிடத்துல இருக்கிறது. நான் விழுந்து போன மனிதன், நான் பாவம் உள்ள மனிதன். இந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அந்த பெர்ஃபெக்ஷனால் கொடுக்க முடியாது. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. அப்போ நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, நீ இச்சிக்காதே, அடுத்தவன் பொருளை இச்சிக்காதே, உனக்கு அல்லாததை நீ இச்சிக்காதே, ஆசைப்படாதே என்று சொல்லுகிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டால் நான் என்ன செய்திருப்பேன், எனக்கு என் கண்கள் ஆசைப்படுவதெல்லாம் இச்சைத்து நான் எடுத்துக்கொண்டிருப்பேன். ஏன்னா எனக்கு அது அப்படி செய்வதை தவறு என்றே எனக்கு தெரியாதல்லவா. அப்போ நியாயப்பிரமாணம் சட்டம் என்ன சொல்லுகிறது, எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறது. எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டம் சொல்லாவிட்டால் எனக்கு தெரியாது. அப்போ சட்டம் தேவை, நல்லதுதான். ஆனால் என்ன பிரச்சனை, அதை என்னால் கை கொள்ள முடியவில்லை. இந்த சட்டம் என்ன செய்தது, இந்த சட்டம் இல்லாதிருந்தால், இந்த இச்சை என்கின்ற இச்சையாதிருப்பாயாக என்ற சட்டம் இல்லாதிருந்தால் நான் இச்சிக்கிறேன். ஆனால் அது என்னது, அது ஒரு பாவம் என்கின்ற அந்த ஒரு பாவத்துக்கு அந்த ஒரு வல்லமை இருந்திருக்காது. ஒரு கட்டளை இருந்து அதை நான் மீறும் போதுதான் அது ஒரு அந்த பாவத்துக்கு வல்லமை, பாவம் வல்லமையுடையதாக மாறுகிறது. இப்போ ஒரு ரோடு இருக்கிறது, ரோடுல எந்த சிக்னலும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நான் எவ்வளவு ஸ்பீடில் வேண்டுமானாலும் போகலாம், நான் நிறுத்தாமல் வாகனத்தை இயக்கலாம். ஆனால் திடீரென்று அங்கே சில சைன் போர்டு இருக்கிறது, 80 கிலோமீட்டருக்கு அதிகமாக செல்லக்கூடாது என்கின்ற ஒரு சைன் போர்டு இருக்கிறது. சில இடங்களில் சிக்னல் வருகிறது. இப்போ என்னது, நான் 80 ஸ்பீடுக்கு மேலாக போனால் அது பாவமாகிறது. இந்த சட்டம் வருவதற்கு முன்பதாக நான் 80க்கு மேலாக எல்லாம் செல்லும் போது அது தெரியவில்லை, அது அந்த பாவத்துக்கு வல்லமை இல்லை. இப்போ ஒரு ரூல்ஸ் வந்த பிறகு நான் 80க்கு பதிலாக 81 சென்றால் கூட அது பெரிய அந்த பாவத்துக்கு உயிர் வந்ததாக காணப்படுகிறது. அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், பாவமானது பாவம், அதாவது இச்சிக்கிறது பாவம் தான். ஆனால் இது எப்பொழுது என்னிடத்திலே அந்த காரியங்களை நடப்பிக்கிறது என்றால் சட்டம் வரும்போதுதான் அது அந்த பாவம் உயிர் கொள்ளுகிறது. பாவமான கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. எதெல்லாம் எந்தெந்த கற்பனைகள் எல்லாம் இருக்கிறதோ, அவ 10 கட்டளைகள் இருக்கிறது என்று சொன்னால் நான் 10 விதங்களிலே நான் மீறுதல் செய்கிறேன். ஒரு கட்டளை என்று சொன்னால் நான் ஒரு கட்டளையை மீறுகிறவனாக இருப்பேன். நூற்றுக்கணக்கான கற்பனைகள் சட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒவ்வொன்றையும் நூற்றுக்கணக்கான சட்டங்களை நான் மீறுகிற என்னுடைய பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால், சட்டமே இல்லை, பாவம் செத்ததாக இருக்கும். முன்னே நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவன் இருந்தபோது எனக்கு சட்டங்கள் இல்லை. அப்போ நான் உயிருள்ளவனாக இருந்தேன், ஜீவனுள்ளவனாக இருந்தேன். கற்பனை வந்தபோது தான் எனக்கு தெரிந்தது நான் செத்து போனவன், நான் மரித்தவன் என்கிற உண்மை எனக்கு தெரிந்தது என்கிறதாக இங்கே பவுல் எழுதுகிறார். அப்போ சட்டம், நியாயப்பிரமாணம் நல்லதுதான். அது என்னது, இந்த காரியங்களை செய்யலாம், இது செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறது. இச்சிக்கிறது பாவம் என்றெல்லாம் சொல்லுகிறது. நீ அடுத்த ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுகிறது. நல்லதுதான், நன்மையானதுதான். ஆனால் இந்த நன்மையான ஒன்று எனக்குள்ளாக இருக்கிற பாவத்து நிமித்தம் அது என்னுடைய பாவத்தை அது எடுத்து காட்டுகிறது. இந்த சட்டம் இல்லை என்று சொன்னால் நான் ஜீவன் உள்ளவனாக இருப்பேன், நான் பர்ஃபெக்ட் என்று நானே எண்ணிக்கொண்டிருப்பேன். இப்போ சட்டம் வந்தபோது இந்த பாவம் என்ன செய்கிறது, அதை எனக்கு எடுத்த பாவம் அது வீரியம் அது பெருகி இப்போ எனக்கே தெரிகிறது நான் இந்த சட்டத்தை எல்லாம் மீறிவிட்டு நான் பெரிய பாவி என்று தெரிகிறேன். அப்போ சட்டம் என்ன செய்கிறது, என்னை ஒரு பெரும் பாவியாக அது ப்ரொஜெக்ட் பண்ணுகிறது. சட்டம் இல்லாதவனாக இருந்தபோது நான் ஜீவனாக இருந்தேன், ஜீவனுள்ளவனாக இருந்தேன். சட்டம் வந்தபோது, கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனாக இருந்தேன். இப்படி இருக்க
ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். கற்பனை எதற்கு கொடுக்கப்பட்டது? கற்பனை என்ன சொல்லுகிறது? இச்சியாமல் இருந்தால் உனக்கு ஜீவன், எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றினால் உனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறது. போல் இந்த கற்பனை எதற்கு நேராக நடத்துகிறது? நீ இச்சிக்கு அதை இப்படிலாம் சொல்லி சொல்லி அது ஜீவனுக்கு நேர்ந்து நடத்துகிறது. ஆனால் இந்த ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை உண்மையிலே எனக்குள்ளாக என்ன செய்கிறது? மரணத்தை உண்டாக்குகிறது. காரணம், இச்சியாதிருப்பையாக என்று சொல்லும் போது என்னால் அது முடியவில்லை, தான் இச்சிக்கிறேன். அப்போ அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய கற்பனை எனக்கு எதை கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. அப்போ இப்படி இருக்க நன்மையான இந்த கற்பனை அதுதான் பாவமா என்று கேட்டால் இல்லை. இந்த நியாயப்பிரமாணம் தான் என்னோட மரணத்துக்கு காரணமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. உண்மையிலே என்னோட மரணத்துக்கு காரணம் எனக்குள்ளாக இருக்கிற பாவம். எனக்குள்ளாக இருக்கிற பாவம் தான் இந்த சட்டத்தை என்னை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறது. நன்மையானது எனக்கு மரணமாயிற்று, அப்படி இல்லை, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் இந்த கற்பனைகள் சட்டங்களினால் மிகுந்த பாவம் உள்ளதாகவும் படிக்கும். அது இந்த நன்மையான இந்த சட்டத்தை கொண்டு நன்மைக்கு ஏதுவான இந்த சட்டத்தை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கி தந்தது. அதனாலே பாவமாகவே விளங்கும்படி, அதாவது இந்த சட்டமானது நான் பாவி, நான் செய்கிற செயலெல்லாம் பாவம் என்கிறதை விளக்கும்படியாக இந்த சட்டம் காணப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் எனக்குள்ளாக இருக்கிற அந்த பாவம் பெருகினது. நான் அந்த பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் என்கின்ற உண்மையே எனக்கு தெரிகிறது. இந்த சட்டம் இல்லாவிட்டாலும் என்ன செய்திருப்பேன்? நான் உயிருள்ளவன் அப்படியாக இருந்திருப்பேன். அன்புக்குரியவர்களே, இதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற மனிதனுடைய நிலைமை. நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை ஜீவனுக்கு ஏதுவாக உள்ளதுதான். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினால், எல்லா கட்டளைகளையும் பின்பற்றினால் அது ஜீவனுக்கு ஏதுவானதுதான். ஆனால் எந்த மனிதனாலும் அந்த ஜீவனை அடைய முடியாது. ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை பாவமுள்ள மனிதனாகிய என் நிமித்தம் என்னால் அந்த ஜீவனை அடைய முடியாமல் அது எனக்கு மரணத்தை கொடுக்கத்தக்கதாக மாறிற்று. ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்தை கொண்டு வந்தது. காரணம், எனக்குள்ளாக இருக்கிற பாவம். அப்போ இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற ஒரு மனிதனுடைய நிலைமை. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், இச்சியாதிருப்பாக என்றெல்லாம் சட்டம் சொல்லுகிறேன், நான் இந்த சட்டத்தின்படி வாழ்ந்து நான் பெர்ஃபெக்டாக அடைவேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நான் சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையிலேயே எந்த ஒரு மனிதனாலும் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. இப்போ இங்கே பவுல் ஒரு தன்னை ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஒரு மனிதன், என்னை போன்ற ஒரு மனிதன் இந்த பூமியிலே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யலாம், அவனுடைய நிலைமை என்ன, இந்த பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்ட இந்த பாவ உலகிலே வாழுகிற பாவத்துக்கு அடிமையான, அதாவது ஆதாமின் பாவத்தின் வழியாக அந்த பாவ மாம்சத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்ன எனக்கு அதை சுட்டி காட்டுகிறோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வரும்போது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அந்த காரியத்தை அழகாக விளக்குகிறான். அன்புக்குரியவர்களே, இது இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓமையாக, ஒரு கதை மொழியாக சொல்லியிருப்பார். 2 மனிதர்கள் தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் என்ன செய்கிறான்? நான் பெர்ஃபெக்ட் ஆண்டவரே, நான் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுகிறேன், நான் பெர்ஃபெக்ட் ஆண்டவரே. இந்த வழிப்பறிக்காரர், இந்த ஆயக்காரன், இவர்களைப் போலெல்லாம் ஆண்டவரே நான் பெர்ஃபெக்ட். அப்போ இவன் தன்னை பெர்ஃபெக்ட் என்று எதை வைத்து எண்ணிக்கொள்ளுகிறான்? மற்றவர்களை காட்டிலும் மற்றவர்களைப் போல நான் வாழவில்லை, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சிறந்தவன் என்கின்ற அடிப்படையில் வாழுகிறான். அவன் என்ன எண்ணிக்கொள்ளுகிறான்? நான் நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக இருக்கிறதாக எண்ணிக்கொள்ளுகிறான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவனால் எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியவில்லை என்கிறதை அவன் உணரவில்லை. சரி, இன்னொரு மனிதன் இருக்கிறான், ஆயக்காரன். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் பார்க்கிறேன், இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியவில்லை, நான் பாவி, நான்
பாவியாகிய என் மேல் கிருபையாக. அப்போ இவன் என்ன செய்கிறான்? இவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்த சட்டங்களை வைத்து பார்க்கிறான். இந்த சட்டத்தின் வழியாக பார்க்கும்போது அவன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறான். நான் பாவி, நான் இந்தந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை, நான் பாவிதான், இந்த பாவியாகிய என் மேல் கிருபையாக இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அங்கே அந்த இடத்தை விட்டு போகிறதை பார்க்க முடியும். இதே காரியத்தை தான் இங்கே ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக அவர் சொல்லுகிறார். ஒரு முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாத போது என்று சொல்லிவிட்டு மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்த காலத்திலே நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை எப்படி வஞ்சித்தது என்று கூறுகிறார். நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் எப்படி வஞ்சித்தது என்கின்றதை கூறுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் வரைக்கும் பகுதியிலே நியாயப்பிரமாணம் நன்மைக்கு எதுவாக கொடுக்கப்பட்டது. ஆனால் பாவம் என்ன செய்கிறது? அது அவனை மேலும் பெரிய பாவியாக காட்டி அவனை ஒரு குற்றவாளியாக, பெரும் பாவியாக சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவனுக்கு அந்த மரணத்தை வாங்கி கொடுக்கிறது என்கிறார். இப்பொழுது உள்ள நிலைமையை பவுல் சொல்லுகிறார். நமக்கு நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, ஆனால் நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவராய் இருக்கிறேன். நான் ஒரு மனிதன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். இந்த மாம்ச சரீரத்தில் ஆதாமின் வழியிலே வருகிறவனாக இருக்கிறான். அவனுக்குள்ளாக இயல்பாகவே பாவ எண்ணங்கள் இருக்கிறது, பாவ சிந்தனைகள் இருக்கிறது. அவன் விழுந்து போன மனிதன். ஒரு மனிதன் என்கிறவன் விழுந்து போன மனிதன். நியாயப்பிரமாணம் என்பது ஆவிக்குரியது, ஆனால் மனிதன் என்கிறவன் விழுந்து போனவனாக இருக்கிறான். நான் அப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். இப்படி இருக்க நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ இப்படி இருக்கிறது. இப்படியால் நான் விரும்புகிறதை செய்ய முடியவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நன்மை செய்ய முடியவில்லை, நான் வெறுக்கிறதே செய்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், பவுல் கூறுகின்ற காரியம் இதுதான் ரட்சிப்பினுடைய அடிப்படை. எந்த ஒரு மனிதன் நான் சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் ஜீவனை அடைவேன் என்று சொல்லுகிறானோ அவன் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்பட முடியாது. அவன் அந்த சட்டத்தின்படியே தீர்க்கப்படுகிறான். இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னால் முடியாது. நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்ட மனிதன், என்னால் சட்டத்தை பின்பற்ற முடியாது. நான் என்னிடத்துல நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்ய முடியவில்லை. பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நான் விழுந்து விடுகிறேன். இது காரணம், நான் பாவியான மனுஷன் என்கின்ற உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறான் அல்லவா? இவர்கள் தான் காப்பாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மாறாக நான் சட்டத்தை பின்பற்றி என்னால் சட்டத்தை எல்லாம் பர்ஃபெக்டாக செய்துவிட முடியும், இப்படி செய்து நான் நீதியை அடைவேன் என்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. இங்கே பவுல் சொல்லுகிற காரியம், நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் என்னால் நன்மை செய்ய முடியவில்லை. நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த இச்சையாமல் இருக்கிறது நல்லது. நான் உபச்சாரம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. திருடாமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் இதெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்கிற ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்குது. ஆகையால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யவில்லை, நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கின்ற போதும் நான் என்ன சொல்லுகிறேன்? நியாயப்பிரமாணம் நல்லதுதான், நிச்சயமாமல் இருக்கிறது நல்லதுதான், இதெல்லாம் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதாவது என்னுடைய விருப்பம் என்னது? இந்த இச்சைக்க கூடும் என்பதல்ல, இச்சை எல்லாம்
கிறிஸ்தவர்களெல்லாம் இச்சிக்கலாம், சட்டம் இல்லை என்கிறதற்காக இச்சிக்கலாம் என்கிறதல்ல. அது நல்லதான், இச்சியாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், பாவம் இல்லாமல் வாழ வேண்டும், அதான் என்னுடைய விருப்பம், அதுதான் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அப்போ இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ நன்மை செய்கிற விருப்பம் என்ன இருக்கிறது, ஆனால் நன்மை என்னிடத்துல நன்மை வெளிப்படுவதில்லை, என்னிடத்துல தீமை தான் இருக்கிறது. தீமை தான் என்னிடத்துல நன்மை இருக்கிறது, ஆனால் என்னிடத்திலிருந்து வெளிப்படுவதோ தீமையாக இருக்கிறது. அப்போ ஆனால் நான் நன்மை செய்கிறது தான் நல்லது, நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அதை தான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்படியானால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற தீமைக்கு காரணம் என்ன? நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற பாவம். ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற பாவம் தான் அவன் செய்கிற தீமைக்கு காரணம். ஆனால் யார் ஒருவர் இதை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். ஆனால் இல்லை இல்லை நான் பெர்ஃபெக்ட் தான் என்று சொல்லி அவர்களை காட்டிலும் நான் சிறந்ததாகத்தான் இருக்கிறேன், நான் உபச்சாரம் செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை, நான் பெர்ஃபெக்ட், ஆகவே நான் பரலோகம் போவேன், நீங்கள் எல்லா சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்ணவில்லை என்றால் நீங்கள் பரலோகம் போக மாட்டீர்கள் என்று சொல்லி சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே நான் பர்ஃபெக்ட் என்று எண்ணிக்கொண்டு நான் சரியாக இருக்கிறேன், அதே போல நீங்களும் சரியாக இருங்கள் என்கின்ற இந்த அடிப்படையில் தான் பரலோகம் போக முடியும் என்று சொல்லுகிறவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்ய என்னிடத்திலிருந்து நன்மை வெளிப்படவில்லை, தீமை தான் வெளிப்படுகிறது. அப்போ ஆனால் சட்டம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்படினால் என்ன பிரச்சனை? நான் அல்ல பிரச்சனை, எனக்குள்ளாக இருக்கிற பாவம் தான் பிரச்சனை. நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எப்படின்னா, என் மாம்சத்திலே நன்மை வாசமாக இருப்பதில்லை. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய மாம்சம், அந்த மாம்சத்துக்குள்ளே நன்மை இல்லை, அதுதான் பிரச்சனை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் தான் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை தான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளாக வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்பாத ஒன்றே என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. நான் ஒரு பாவம் செய்கிறேன், நான் அந்த பாவத்திலே நான் விரும்புகிறேன், இப்போ பாவம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நான் விரும்பி அந்த பாவத்திலே நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நான் தான் செய்கிறேன். ஆனால் நான் என்னிடத்திலிருந்து பாவம் வெளிப்படுகிறது, ஆனால் நான் அதை அறிவிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் விரும்பவில்லை, ஆனால் நான் விரும்பாத ஒன்றை தான் என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்கின்ற உணர்வுடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் அது என்னுடைய சரீரம் வழியாக வெளிப்படுகிறது என்கின்ற அந்த ஒரு இருக்கிறது என்கின்ற நிலையிலே ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் பாவி அல்ல, அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற பாவம் அவனை பாவம் செய்ய வைக்கிறது. நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. மனிதனுடைய சரீரத்திலே மாம்சம் விழுந்து போன மனிதன், இந்த சரீரம் பாவத்துக்குள்ளாக இருக்கிறது, பாவ சரீரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாவ சரீரம் தான் அந்த பாவத்தை செய்கிறது. எப்படி? எப்போது? நான் விரும்பாததை செய்தால். நான் பாவம் செய்ய வேண்டும், எனக்கு பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை, ஆனால் என்னுடைய மாம்சம் அது ஒருவேளை இழுத்து அதை பாவத்தை செய்ய வைக்கிறது என்று சொன்னால் நான் அல்ல, எனக்குள்ளாக வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்திலே எனக்குள்ள என்னுடைய சரீரத்திலே வேற ஒரு பிரமாணம் இருக்கிறது. இந்த சரீரம் தீமை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிரமாணத்துக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறேன்? அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நியாயப்பிரமாணத்துக்குள்ளான மனிதன் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்குள்ளான மனிதன் அவன் தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி நான் இதெல்லாம் செய்து நான் நீதி அடைவேன் என்று சொல்லி முயன்று தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொண்டு அதில் தோற்று கொண்டிருக்கிறான். அதை தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அவன் மற்ற மனிதர்களை ஒப்பிட்டு பார்த்து நான் பர்ஃபெக்ட் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால்
நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையான மனிதன், இங்கே இயேசு கிறிஸ்து தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளாக தேவன் கொடுக்கிற விருப்பம் இருக்கிறது, நல்ல விருப்பங்கள் இருக்கிறது, நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது. இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பண ஆசை கூடாது, இதெல்லாம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறான். ஆனால் அவனுடைய சரீரத்திலிருந்து என்ன ஒருவேளை அது வெளிப்படவில்லை. அப்படியானால் அவன் அல்ல, நான் அல்ல, எனக்குள்ளா இருக்கிற பாவமே அதற்கு காரணம். அப்போ என்னுடைய சரீரத்தில் ஒரு பிரமாணம் இருந்து கொண்டிருக்கிறது, என் மனதுக்குள்ளாக ஒரு பிரமாணம் இருக்கிறது. என்ன? நன்மை செய்ய வேண்டும், நான் நன்மை செய்ய வேண்டும், நல்லது மட்டும்தான் செய்ய வேண்டும், என்னிடத்திலிருந்து நன்மை மட்டும்தான் வெளிப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய சரீரம் அதற்கு எதிராக செயல்படுகிறது. தீமை சரீரத்திலே தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். உள்ளான மனிதன்படி தேவனுடைய சட்ட திட்டங்களின் முறையில் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என்னுடைய இந்த உள்ளான மனிதன், இந்த மனதுக்குள்ளாக இருக்கிற அந்த பிரமாணம் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அதற்கு எதிராக என்னுடைய சரீரத்திலே வேறொரு பிரமாணம் இருந்து செயல்படுகிறது. அதை என்னால் பார்க்க முடிகிறது. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நான் என்ன நினைக்கிறேனோ, இந்த ஆவிக்குரிய இந்த உள்ளான மனிதன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்பட விடாமல் இந்த மாமிசம் என்னை தடுக்கிறது. காரணம், இந்த மாம்சத்துக்குள்ள வேறொரு பிரமாணம் இருக்கிறது. என்ன? இந்த ஆவியின் உள்ளான நான் என்ன நினைக்கிறேனோ அது செய்யக்கூடாது, அதற்கு மாறாகத்தான் செய்ய வேண்டும். நான் என்ன நினைக்கிறேன்? நான் ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த மாம்சம் என்ன சொல்லுகிறது? ஏதாவது ஒன்றை பார்க்கும்போது பார்க்க வைத்து அதை இச்சித்துக்கொள், அதை ஆசைப்பட்டுக்கொள், அது அடுத்தவர்களுக்கு பிரியாக இருந்தால் எழுத்து என்று சொல்லி அது இந்த மாம்சத்துக்குள்ளாக ஒரு பிரமாணம் என்னை அதுக்கு நேராக இழுக்கிறது. அந்த மாம்சத்தில் உள்ள பிரமாணம் பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இங்கே இதுதான் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன். நான் நிர்பந்தமான மனிதன். நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் நீதிமானாக முடியும். நான் பெர்ஃபெக்ட், அப்படி நீதிமான் ஆவேன். அந்த இடத்திலிருந்து வெளியே வந்த ஒரு மனிதன் நிர்பந்தமாகத்தான் இருக்கிறார். நிர்பந்தமான மனிதன் யார்? இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரம் தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? காரணம், எனக்குள்ளாக பிரச்சனை இல்லை, என்னுடைய பிரச்சனை இப்போ தீர்ந்து விட்டது. நான் இப்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னிடத்தில் உள்ள விருப்பம் எல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் தான் இருக்கிறது. தீமையை நான் செய்ய விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய மாம்சத்துக்குள்ளாக நான் விரும்புகிறதற்கு எதிரான ஒரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். அப்படி இருக்க நான் அல்ல, எனக்குள்ளாக பிரச்சனை இல்லை, நான் புதிய மனிதனாக மாறி இருக்கிறேன். என் மனதின் பிரமாணம் நல்லதாக இருக்கிறது. ஆனால் இந்த மரண சரீரம் இது என்னை பாவத்துக்கு சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ நான் நிர்பந்தமான மனிதனாக இருக்கிறேன். என் மனம் ஒன்றை சொல்லுகிறது, மாம்சம் ஒன்றை சொல்லுகிறது. இது ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது. இதை கலாத்தியர் புஸ்தகத்திலே கூட 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒவ்வொருவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை இது. ஆவி உள்ளான மனிதன் என்ன சொல்லுகிறான்? ஆவிக்குரியதை விரும்புகிறது, அந்த மாம்சத்துக்கு விரோதமாக ஆசைப்படுகிறது, இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்றால் ஆசைப்படுகிறது. மாம்சம் எதை விரும்புகிறதோ அதற்கு நேர்மாறாக ஆவியுடைய விருப்பம் காணப்படுகிறது. நம்மிடத்தில் உள்ள இரு விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக நமக்குள்ள உள்ளான மனிதன் எதை விரும்புகிறானோ அதற்கு எதிரடையாக விரும்புகிறது. இந்த உள்ளான மனிதன் எதையெல்லாம் பார்க்க கூடாது என்று சொல்லுகிறானோ இந்த மாம்சம் அதையெல்லாம் பாரு பாரு என்று சொல்லுகிறது.
பெரும் போராட்டம். இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக வீசிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை, நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்களோ அதை செய்யாதபடிக்கு, நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள், நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள், இதை செய்ய முடியாதபடிக்கு, செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எப்பொழுதும் எதிரடையாகவே இருக்கிறது. உள்ளான ஆவியும் இந்த மாம்சமும் எதிரடையாகவே இருக்கிறது. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அன்புக்குரியவர்களே, இந்த மரண சரீரத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றால் நாம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நன்மையை மட்டுமே செய்து வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியும். தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். யார் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? பதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, யார் இங்கே தேவனை சேர முடியும்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக விடுதலை கிடையாது என்று உணர்கிற மனிதன் தன் நிலையை உணர்கிறான். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்னால் என்ன செய்ய முடியாது? நீதியை அடைய முடியாது. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் என்னால் நீதியை அடைய முடியாது என்கின்ற அந்த இடத்திலிருந்து வருகிற மனிதன் நியாயப்பிரமாணத்தின் என்னை குற்றவாளியாக காண்பிக்கிறது. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளாக நன்மை இல்லை. இந்த விரும்புகிற மனிதனுக்கு சொல்யூஷன் எங்கே கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்திலே தீர்வு கிடைக்கிறது. அப்போ அவனை பார்த்து அவன் தான் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர முடியும். அப்போ நியாயப்பிரமாணம் கைகாட்டும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இப்போ நிர்பந்தமான மனிதன் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று கதறும்போது பதிலும் பவுலே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் இப்போது மீட்கப்பட்டாயிற்று. அப்போ மீட்பின் வழி என்னது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நான் நீதிமானாக முடியாது என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? சட்டங்களை போட்டு அது என்னை குற்றவாளி என்று சொல்லி நான் உணர வைக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்ற என்னால் முடியாது. நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருந்தாலும் நன்மை செய்வது என்னிடத்திலே இல்லை. அப்போ இந்த இக்கட்டான நிலையிலிருந்து, நிர்பந்தமான சூழலிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதிலே நிலைத்திருக்க வேண்டும். நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலை ஆக்குவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் விடுதலையாக்கப்பட்ட மனிதன் மனதினாலே ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ, தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் என்னை விடுவித்தார், என்னை தண்டனையிலிருந்து விடுவித்தார். ஆகையால் நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கையில் இருக்கிறேன். ஆனால் மாம்சத்தினாலேயோ, இந்த மாம்சம் என்ன செய்கிறது? பாவ பிரமாணத்துக்கு நேராக ஊழியம் செய்ய வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய நிலைமை. ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய நிலைமையும் இதுதான். ஆகவே அந்த சரீரம் பாவ பிரமாணத்துக்கு நேராக இழுக்கிறது அல்லவா? இந்த சரீரத்திலே உள்ள இச்சைகள் எதற்கு நேராக ஊழியம் செய்ய வைக்கும்? பாவத்திற்கு நேராக ஊழியம் செய்ய வைக்கும். இது எப்பொழுது நடக்கிற காரியம்? நிர்பந்தமான மனிதன் நான். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்குவார், விடுதலை ஆக்கினார் என்ற உண்மையை அறிந்த பின்பதாக நடக்கிற காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் அதன் பிறகு நடக்கிற காரியம் கூட என் மனதினாலே தேவனுடைய சட்டங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், சேவை செய்கிறேன். ஆனால் என் மாம்சத்தினாலேயும் பாவத்து பிரமாணத்திற்கு சேவை செய்கிறேன். இந்த மாம்சம் எதற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது? இந்த பாவ பிரமாணத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாம்சத்தை நாம்
என்ன செய்ய வேண்டும்? ஆவியினால் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதற்கான தீர்வுகளை எழுதியிருக்கிறார். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை தீர்ப்பு இல்லை. அப்போ இந்த உண்மை நம்மை தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதோடு மட்டுமல்ல, இந்த பூமியிலே இந்த மாம்சத்தை மேற்கொள்ளவும் நமக்கு வழிவகை செய்கிறது. இந்த மாம்சத்தை ஜெயிக்க நம்முடைய ஆவி எதற்கு சேவை செய்கிறது? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. ஆனால் இந்த மாம்சம் பாவ பிரமாணத்துக்கு சேவை செய்கிறது. ஆனால் இங்கே யார் ஜெயிக்கிறது? நம்மால், இந்த ஆவியால் இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். நாம் இங்கே ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கான வழிவகையை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவனுக்கு, கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருந்து, இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருந்து, இனி மாம்சத்தின்படி அல்ல, மாம்சத்தின்படி என்று சொல்லும்போது பழைய நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள், அந்தபடி அல்ல, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள், அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்போ கிறிஸ்து இயேசு, சிலர் இதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் மாம்சத்துக்கு உட்படாமல், மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனம் அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. ஆகவேதான் சில மொழிபெயர்ப்புகளிலே, சில மூல பிரதிகளிலே இதன் ஒரு பகுதி மட்டுமே உண்டு. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இந்த இவ்வளவுதான் உண்டு. நீங்கள் மற்ற மொழிபெயர்ப்புகளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், மூல பிரதிகளை கூட நீங்கள் பார்த்து பாருங்கள், இருக்கும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இப்படித்தான் இருக்கும். சரி, எது எப்படியோ இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். யார் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் தான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். தன்னுடைய சுயமுயற்சியால் மாம்சத்தின்படி நான் பெர்ஃபெக்ட் என்று சொல்லி தங்களை காண்பிக்க நினைக்கிறவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இந்த இப்படி வாழுகிற மனிதனை, இந்த மாம்சத்துக்குள்ளாக ஒரு பிரமாணம் இருக்கிறது அல்லவா, பாவ பிரமாணம், இதையும் மேற்கொண்டு நம்மால் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு. அப்போ என்னை பாவம் மரணம் இந்த பிரமாணம் என்னது? பாவம் செய்தால் எனக்கு தண்டனை, ஒரு சட்டத்தை மீறினாலும் எனக்கு தண்டனை என்கின்ற அந்த பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு. எந்த பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். ஆகவே நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன், நான் இந்த ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரிய தேவன் என்னை ஆவிக்குரியவனாக மாற்றி இருக்கிறார் என்கின்ற இந்த சிந்தையை நான் என்னுடைய சரீரத்திற்கு நான் கடத்தும் போது, இந்த சரீரத்தையும் என்ன செய்ய முடியும்? இந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு பிரமாணம் இருக்கிறது அல்லவா, பாவ பிரமாணம், அதையும் என்னால் மேற்கொண்டு இந்த பூமியிலே நான் பரிசுத்தமாக வாழ முடியும். ஆகவே தான் இந்த பூமியிலேயும் ஆண்டவர் நமக்கு தருகிறார், பரிசுத்தமாகுதலை பலனாக தருகிறார். எடுத்த உடனடியாக ஒரு மனிதன் 100% பெர்ஃபெக்டான பரிசுத்தவனாக மாற முடியாது. தேவன் நம்மை பரிசுத்தவன் என்று அழைக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த பரிசுத்தம், இந்த சரீரம் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த சரீரத்திலே இன்னும் பாவ இச்சைகள் பலன் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு விருப்பத்தை தருகிறார், ஆவிக்குரிய விருப்பம். இந்த ஆவிக்குரிய விருப்பம் இந்த மாம்சத்துக்குரிய விருப்பங்களுக்கு எதிராக போராடுகிறது. இங்கே நமக்குள்ளாகவே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம், இந்த மாம்சத்துக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதில் ஜெயிப்பதற்கான பலனையும் ஆண்டவர் தருகிறார். ஆகவே மாம்சத்துக்குட்படாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பில்லை. மட்டுமல்ல, இந்த பாவம் மரணம் இந்த பிரமாணத்திலிருந்தே நம்மை விடுதலை ஆக்கிட்டது.
ஆகவே இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார், என்னை இந்த சட்ட விதிகளிலிருந்தே விடுதலையாக்கி விட்டார். அவருடைய மரணத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்தே விடுதலையாக்கி விட்டார். ஆகையால் நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். என்னுடைய மாம்சம் அதற்கு எதிராக இச்சிக்கும் போது நான் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், நான் அடக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை ஆண்டவர் தருகிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு, அதாவது ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் தருகிறார், எந்த விதமான நம்பிக்கையை, உத்தரவாதத்தை, நிச்சயத்தை தருகிறார், எந்த அளவுக்கு செக்யூராக நாம் இருக்கிறோம் என்கிறதை குறித்து நாம் அடுத்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.